ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. சுவாமி என்றால் குமாரசுவாமியே தான். இந்த அத்தியாயத்தின் நிறைவு பகுதி இப்பொழுது பாராயணம் பண்ணுவோம். போன பகுதியில் எதற்காக நெற்று செய்யும் மாதிரி பொயட்ரி வடிவத்தில் ஸ்லோகத்தில் சாஸ்திரங்களையும் சயின்ஸ்களையும் முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள் என்பதை விளக்குவது வரை பார்த்தோம். ஸ்லோக ரூபத்தில் வெகு அழகாக அமர கோஷத்தை எழுதினான் அமரசிம்மன். அதிலே இந்து மத தெய்வங்களின் பெயர்கள் வருகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வேறு என்னென்ன முக்கியமான பெயர்கள் உண்டோ அத்தனையும் கொஞ்சம் கூட மதபேத புத்தி இல்லாமல் அடுக்கி கொண்டு போவான். அதை கேட்டாலே அகராதியாக தோன்றாது, அர்ச்சனை போல நாமாவளி போல தோன்றும். உதாரணத்திற்கு இதோ சம்பு என்ற வார்த்தைக்கு பிரதிபதங்களாக அமரம் சொல்வதை கேளுங்கள். சம்பு ஈசக பசுபதி சிவக சூலி மகேஸ்வரக ஈஸ்வரக சர்வ ஈசான சங்கரக சந்திரசேகரக பூதேச கண்டபரசு கிரிசோ மிருடக மிருத்யுஞ்சய கிருத்திவாசாக பினாகி பிரமதாதிபக. அமரசிம்மன் பகவன் நாமாக்களை ரொம்பவும் ஆசையோடு சொல்லி கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது. ஆரம்பமானவர்களும் நினைவு வைத்துக் கொள்கிற மாதிரி சுலபமாக லலிதமாக பதங்களை போட்டிருக்கிறான். இந்திரா என்ற வார்த்தை வந்தவுடன் இப்படியே மகாலட்சுமியை பற்றி பொழிகிறான். கேட்கவே லக்ஷ்மிகரமாக இருக்கும். இந்திரா லோகமாதா மா க்ஷீரோத தனயா ரமா பார்கவி லோகஜனனி க்ஷீர சாகர கன்யகா லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலா ஸ்ரீ ஹரிப்ரியா. இப்படி போகிறது. டிக்ஷனரி மாதிரி இல்லை, ஸ்தோத்திரமாகத்தான் இருக்கிறது. இப்படி பட்சபாதம் இல்லாமல் அர்த்தம் சொன்ன அமரசிம்மனுக்கும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பட்சபாதம் வந்ததுதான் வேடிக்கை. பௌத்த மதம் என்று வந்தால் மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு போகவில்லை. நியாயமாக பார்த்தால் பௌத்தத்தை விட இந்து மதத்தினம்தான் அவனுக்கு விரோதம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளை பற்றி சொல்லாமல் இருப்பது, ஹிம்சை இருப்பதால் யஜ்யம் கூட செய்யக்கூடாது என்பது ஆகிய கொள்கைகளின் ஜைனம் பௌத்தம் இரண்டுமே வைதிகத்துக்கு விரோதமானவை. அவற்றுக்குள் இருக்கிற மாதிரி இம்மாதிரி ஒற்றுமை அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. பொதுவாக அடுத்த ஊரில் அடுத்த தெருவில் நம் பரம விரோதி இருக்கிறான் என்றால் கூட அவனிடம் அதிக போட்டியிடாது, அதிக வயிற்றெரிச்சல் இராது. ஆனால் பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் நமக்கு கிட்டத்தில் இருக்கிறானே, இவனுக்கு நம்மிடத்தில் அத்தனை விரோதம் இல்லாவிட்டாலும் கூட இவனை பார்த்துதான் நமக்கு அசூயே ஆத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும். இவனை எப்படி மட்டம் தட்டலாம் என்று காத்து கொண்டிருப்போம். இதே மாதிரி தன் மதத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற வைதிக மதத்தை விட அதற்கு ரொம்ப ஒற்றுமை உள்ள பௌத்தத்தை மட்டம் தட்டுவதிலேயே அமரசிம்மனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தார் போல் தெரிகிறது. அமரசிம்மன் தன் நிகண்டுவில் இந்து மத வார்த்தைகளுக்கு நியாயமாக அர்த்தம் பண்ணிவிட்டு புத்த மத வார்த்தைகள் வருகிற போது என்ன செய்கிறான்? புத்தரை குறிப்பிடும்போது வார்த்தை வரிசையாக சொல்ல நேர்ந்தபோது அவருக்கென்றே பிரசித்தமாக இருக்கிற பெயர்களை, ததாகதர், லட்சியத்திலே செல்கிறவர் போன்ற பெயர்களை அமரசிம்மன் சொல்லவே இல்லை. பொதுவான பெயர்கள் சிலவற்றை மட்டும் இதை படிக்கிற எந்த மதஸ்தர் வேண்டுமானாலும் தன் சுவாமி என்று நினைக்கும்படியாக இருக்கட்டும் என்கிற மாதிரியே சொல்லிவிட்டான். அதோடு இருக்கவில்லை. ததாகதர், சாக்கியமுனி முதலான பெயர்களை எல்லாம் ஜீனருடையதாக மகாவீரருடையதாக ஆக்குகிறான். புத்தருடைய பாடிகார்டாக மெய்க்காவலராக சுகதர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் பெயரை கூட தன் மதாச்சாரியரான ஜீனருடைய பெயர்களில் ஒன்றாகவே கொடுக்கிறான். ஆனால் இந்து மதத்தில் இப்படியெல்லாம் மனக்கோணல் ப்ரெஜுடிஸ் எதுவும் காட்டவில்லை. இந்துக்களுக்குள்ளேயே வைஷ்ணவர்கள் சைவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர ப்ரெஜுடிஸ் கூட இவனுக்கு இல்லை. ஈஸ்வரன் பெயர்களை சொல்கிற மாதிரியே மகாவிஷ்ணுவின் நாமாக்களை கொடுக்கிறான். அதனால்தான் சைவ வைஷ்ணவ பேதமில்லாமல் எல்லா மாணவர்களும்
அமரத்தையே நெற்று போடும் பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. இப்படி எந்த சுவாமிக்கும் ஏற்றத்தாழ்வு சொல்லாத பரமதஸ்தனான அமரசிம்மன் தன்னுடைய கோஷத்தில் வேறெந்த தெய்வத்துக்கும் சுவாமி என்ற பெயரை தராமல் சுப்பிரமணியரே சுவாமி என்கிறான் என்றால் அதை நாமெல்லாம் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். தேவசேனாபதி சூரக சுவாமி கஜமுகானுஜக என்கிறது அமர கோஷம். இத்துடன் சுவாமி என்றாலே குமாரசுவாமியே என்ற இந்த அத்தியாயம் முற்றிலும் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.